பொதுவாக சந்தை எந்த மாதிரி இருக்கும் 2026? இப்போ 2026 ஒப்பீடு தானே பண்ணணும். 2025 ஆப்வியஸ்லி அதை தவிர்க்க முடியாது. ஆமாம். இப்போ 2025 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் கம்பேரிசனுக்காக. கிட்டத்தட்ட நிஃப்டி ஒரு 10% ஏற்றத்தை கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஹை 26,300 கிட்ட வந்தாச்சு. அப்போது ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க உச்சத்தை தொட்ட பிறகு சந்தை என்ன நடக்கும்ன்றது அப்போ உங்கள் கேள்வி. ஏன்னா தொட்ட பிறகு எப்பயுமே ஒரு செல்லிங் கரெக்ஷன் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் அப்படின்றது 2025 முழுக்கவே இருந்தது. யார் சைட்லேருந்து? எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். அவங்க 2025 முழுக்க விற்பவராக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,53,000 கோடிக்கு விற்றாங்க. அப்படி விற்றும் சந்தை இந்த உச்சத்தை தொட்டதுக்கான ஒரு காரணம் அது முழுக்க உள்நாட்டு நிதி நிறுவனங்களால் அப்சார்ப் பண்ணப்பட்டது. அதனால் தாக்கு பிடிச்சி நின்னது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2026க்குன்னு வரும்போது இப்போ இதெல்லாம் தாண்டி அது வந்து மேலே தொடர்ந்து ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்குறோம். இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை தான் ஒரு அடிக்கோடிட்டு நம்ம சொல்கிறோம். 2025 அந்த Q2ன்னு சொல்லக்கூடிய அந்த குவார்ட்டரில் 8.2% ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஸ்பியூட்டும் இருக்குது. இருந்தாலும் Q2வோட Q3 நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், இதை ஒட்டி பார்க்கும்போது Q4 ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நிஃப்டி 2024 28,500 இல்லை 29,000 என்ற புள்ளிகளை தொட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நடுவே சர்க்கிள்களும் உண்டு வரும். ஆனால் உச்சத்தை நோக்கி தான் போகும். ஆமாம், எல்லா சர்க்கிளையும் தாண்டி உச்சத்தை நோக்கி போகும். அப்போ சர்க்கிள் எல்லாம் வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும். ரைட், உங்கள் பாருங்க சார். எப்பயுமே ஒரு மார்க்கெட்டை பார்த்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் நல்ல புல் மார்க்கெட் இருந்தால் 1 வருஷம் பேர் மார்க்கெட், இது மாதிரி தான் இருக்குது. 24 செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிட்டு அதோட எஃபெக்ட் 25 ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ 26 மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு எப்பயுமே இந்த யங் இன்வெஸ்டர்ஸ் வந்த அப்புறம் அவங்களோட டார்லிங் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பாக தான் இருக்குது. பட் ஸ்மால் கேப் பெரிய அளவில் ரேலி ஆகிறதுக்கு 2026 கொஞ்சம் தடுமாறும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இல்லை செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் தடுமாறும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மால் கேப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஜர் பார்ட் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் அளவுக்கு தான் போகிறதுக்கான, பிகாஸ் வேல்யூவேஷன்ஸ் அங்கே தான் ஈஸியாக இருக்குது. ப்ரைஸ் ஏர்னிங் குறியீடுன்னு சொல்கிறோம். அது நிஃப்டிக்கு வந்து 5 இயர் ஆவரேஜ் 20.5 இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்போ இருந்தாலும் லார்ஜ் கேப்புக்கு நிறைய ஏற்றம் அதிகத்துக்கான சான்சஸ் இருக்குது. மேபி 11 to 14% அந்த ரேஞ்சில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிஇ இருந்தால் அந்த மாதிரி ரேஞ்சு தான் நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ அதனால் லார்ஜ் கேப் ஒட்டி இருக்கிற மிட் கேப் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ரைட். இப்போ நிதி ஆலோசகராக அல்லது ஒரு நிதி மேலாண்மையாக நான் 2026 எப்படி பார்க்கணும்? நம்ம எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்க்கணும். ஒரு முதலீட்டாராக வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு வருஷத்தை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்க, இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈஸி, ப்ரெஷர் இருக்காது. இப்போ 25 ஸ்டார்டிங்கில் யார்ட்டாவது கோல்டு சில்வரும் இவ்வளோ சில்வர் 170% ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் அசட் அலோகேஷனில் டைவர்சிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10% கோல்டு சில்வரில் இருந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரேலி உங்களை ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4% ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா எப்பயுமே நாங்கள் அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் நாங்கள் சொல்கிறது அசட் அலோகேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசட் அலோகேஷன் தான் அந்த ஏமாற்றத்தை நம்மளால் ஈஸியாக தவிர்த்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சார், ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது உங்கள் ஏரியா தான். கோல்டு 1 லட்சம் வரும் அப்படின்னாங்க, தங்கம் 1,08,000 அப்படின்னாங்க. 1 லட்சத்தை தாண்டியுமே போயிட்டு ஒரு சின்ன டிப்பு இருந்திருக்கு. சில்வரும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த நிலைமை இப்படியே நீடிக்குமா, இல்லை இதில் ஏதாவது ஒரு தேக்கமோ சரிவோ இருக்குமா? 2026 தங்கம் வாங்குவதற்கான ஆண்டா அமையுமா? கண்டிப்பாக. டோட்டலாக பார்க்க போதுன்னா ஒரு பொருளாதாரம் அப்படின்றப்ப அந்த பொருளாதாரம் வந்து 25ஓட 26 மிக சிறந்த அளவில் போய்கிட்டு தான் இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட்லேருந்து எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு போனால் கூட அந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம மேனேஜ் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு 2025ஓடு கம்பேர் பண்ணாங்க. நான் 23-24லேருந்தே சொல்ல வரேன். 23க்கும் 24க்கும் பார்த்திங்கன்னா கோல்டு 46% உயர்வு இருந்துச்சு. 24க்கும் 25க்கும் பார்த்திங்கன்னா தங்கம் மட்டுமே 76% விலை உயர்ந்திருக்கு. வெள்ளியில் 23க்கும் 24க்கும் 57% விலை உயர்ந்துருந்துச்சு. இப்போது வெள்ளியில் பார்த்திங்கன்னா 24க்கும் 25க்கும் மட்டுமே சராசரியாக 175% விலை உயர்ந்திருக்கு. அதாவது 1ஆம் தேதி ஜனவரி 2025 7,150 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி பார்த்தோம்னா 12,520 ரூபா அந்தளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. வெள்ளியும் 98 ரூபா இருந்த வெள்ளி இன்றைக்கி 2,56,000 ரூபா வந்திருக்கு. இந்த வளர்ச்சியை பார்த்தோம்னா அடுத்த வருஷங்களில் எப்படி இருக்கும்
ஏற்கனவே ஏறிடுச்சு 40%, 46%, அடுத்த 75%. அப்போ இந்த வருஷமும் கண்டிப்பாக விலை 100% உயர்வதுக்கு உண்டான வாய்ப்பு. அது எந்த சதவீதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஜூலை ஆகஸ்ட் அதுக்குள்ளேயே பார்த்தோம்னா 40% தங்கத்தில் விலை உயர்வது. இப்போ இருக்க விலையை விட 40 இந்த விலையை விட இன்றைக்கி 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 1,40,000 ரூபா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஜூலை ஆகஸ்ட்லேயே எட்டிருன்றீங்க. ஜூலை ஆகஸ்ட்லேயே. சில்வரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 325 ரூபாலேருந்து 350 ரூபா கிராம். ஓ அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பயன்பாடு 100 ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 250 ரூபா இன்னைக்கு நிலமையில இருக்குது அப்படின்னா 40%. அதுவும் 40%. இதுலேருந்து 40%. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40லேருந்து 50% கூட வரலாம். அந்த அளவுக்கு இருக்குது. பட் இது வந்து மினிமம் நாம் சொல்கிறது. ஆனால் அதை விட அதிகமாக தான் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலக பொருளாதார வல்லுநர்களும் பல பேங்க் நிறுவனங்களும் பல அரசாங்கங்களும் வெளியிட்டிருக்க தகவல்கள் இது எல்லாமே. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த 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 சில்வர் நிறையா நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதில் மார்க்கெட்டில் ஒரு வொலாட்டிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தங்கத்தில் போடுற முதலீடு மாதிரி சில்வரில் போட முடியாது அப்படின்னு நிறையா நிபுணர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது. இதை பற்றி நம்ம நிறையா பேசலாம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த அளவுக்கு ஒரு சர்ஜ்? இப்போ இவர் சொல்கிறாரு இன்னும் ஒரு 40 விழுக்காடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜூலை வரைக்கும்ன்றது. அது எப்படி இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நான் இதை சொல்லும்போது நம்ம மே மாதம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் இதே ஸ்டுடியோவில். அப்போது பேசும்போது ஒரு 10 கிராம் தங்கம் வந்து 96,000 இருந்தது, 24 கேரட்டு. 1 கிலோ வெள்ளி 96,000 இருந்தது, ரெண்டும் சம இடத்துல இருந்தது. அப்போ பேசும்போது நம்மளுடைய கருத்தாக என்ன சொல்லியிருந்தோம், இப்போ வேகம் பிடிக்கிறது வெள்ளியில் நிறைய வேகம் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் தங்கத்தில் முதலீடை விட வெள்ளி முதலீடு அதிகமான ரிட்டர்னை கொடுக்கும். அப்போ நம்ம மே மாதம் பேசியிருந்தோம். அது 96,000 இருந்தது. 96,000 இப்போ தங்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% ஒரு ஏற்றத்தில் நம்ம பார்க்குறோம். இது குறுகிய காலத்தில் சொல்கிறோம், 6-7 மாதத்தில், 8 மாதத்தில். ஆனால் வெள்ளி பார்த்திங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 100% மேலான ஒரு ஏற்றம், அதையும் தாண்டி மேலே போயாச்சு. எதனால் அந்த ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே வந்து இதுக்கு அப்படியே ரூட் காஸ் பின்னாடி போக 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 பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவோட அசட்டை வந்து சேங்ஷன் பண்ணாங்க, ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன மாதிரியான செய்தியை கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்கோட அசெட், ரஷ்யாவுடைய நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி அந்த சென்ட்ரல் பேங்க்கோட அசெட்லாம் அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே தங்களுடைய அந்த ஃபாரின் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்காக இந்தியா உட்பட அவங்க லண்டன் இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பல்வேறு உலக ரிசர்வ் பேங்க் மத்திய வங்கிகளை முதலீடு பண்ணியிருப்பாங்க, எல்லா உலக நாடுகளுடைய மத்திய வங்கியும். ஸோ இப்போ அது எந்த மாதிரியான செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், ஓஹோ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இல்லை யூஎஸ் இந்த மாதிரியான நாடுகளுடைய பொருளாதார ரீதியாக இல்லை நம்ம பொலிட்டிக்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக வேறு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால், இவங்க இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம அசட்டை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இப்போ டாலர்லையும் யூரோலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மத்திய வங்கிகள் இப்போ எதை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க, அதுக்கு இணையானது எதுன்னு தேட ஆரம்பிக்கும் போது கண்ணில் பட்டது தங்கம் தான் ஒரு டிஜிட்டல் கரன்சி. டாலருக்கோ இல்லை யூரோக்கோ இணையானது, அதில் ஏதாவது பிரச்சனைனா இதை நம்பக்கூடியது. அதனால் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லா நாடுகளுமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த தங்கத்தோட ஓட்டம் கடந்த 2-2.5 வருஷமாக எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்கோட பர்ச்சேஸில் தான் ஆரம்பித்தது. அதுக்கான மூல காரணம் ரஷ்யனோட அசட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பிளட்ஜ் பண்ணி யுக்ரைனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு மற்ற எல்லா மத்திய வங்கிகளுக்கும். ஓஹோ இவங்க தவறாக கூட பயன்படுத்த ஆரம்பிப்பாங்களோ, சட்ட ரீதியாக தவறு அது. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ இவங்க டாலர்லேயும் யூரோலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அந்த முதலீடு நம்பிக்கைக்கு எழுந்து வருகிறது. அதனால் அதுக்கு ஈடாக தங்கத்தில் முதலீடு அதிகரித்து வருகிறது. ஆனால் இப்போ கேள்வி என்னவாக இருக்கும், எவ்வளோ காலத்துக்கு இந்த சென்ட்ரல் பேங்க்ஸோட அந்த பர்ச்சேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், இது எவ்வளோ நாளை வரைக்கும் இந்த உயர்வுன்றது இருந்துக்கிட்டே இருக்குன்ற அடுத்த கேள்வி. ஏன்னா இந்த பர்ச்சேஸ் அப்படின்றது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் பேசுனீங்கன்னா அது தள்ளி வச்சுட்டு தான் பேசணும். ஆனால் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஆனால் இந்த டிமாண்ட் ட்ரிவன் பை த சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது தொடர்ந்துலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குமா நடக்காதுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் எனக்கு இன்னொரு கேள்வி, தங்கம் அப்படின்றது வந்து இங்கே இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான சர்ஜ் இருக்கா, இல்லை
உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கா? தங்கத்தோட விலை ஏற்றம் அது மாதிரி? உலக நாடுகள் தான், முக்கியமாக இந்தியா வந்து ஒரு சிறு பகுதி தான். அஃப்கோர்ஸ் வி ஹேவ் அ சைசபிள் கன்சம்ஷன் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட தங்கத்தினோட விலை நிர்ணயம் என்பது உலக சந்தையில் மட்டுமே நிர்ணயிக்கப்படும், டாலரில் தான் நிர்ணயிக்கப்படும். $1200 இருந்தது ஒரு அவுன்ஸு. அப்புறம் என்னாச்சு, 2000 வந்தாச்சு, 2350, 2400 இல்லையா? இது கிட்டத்தட்ட இது வந்து டாலரில் பார்த்தீங்கன்னாவே இந்த டபுள் மடங்கு கிட்டத்தட்ட கடந்த சில வருடங்களில் நடந்தது பார்க்குறோம். அதனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை தான் மெயினாக பார்க்கணும். டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஒரு பகுதி தான். ஒரு சமயத்தில் இந்தியாவோட அந்த வரி அப்படின்றது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் விலையில். ஆனால் ஒட்டுமொத்த திசை டைரக்ஷனை டிசைட் பண்ண போகிறது எது அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் தான். குறிப்பாக சைனாலாம் கண்ணாபின்னு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தே ஆர் ஆல் என்கரேஜிங் தேர் பப்ளிக் டு ஆல்சோ பை கோல்டு. அதனால் இப்போதைக்கு இந்த கரன்சி ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அந்த நம்பகத்தன்மை இன்னும் மோசமாக தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்கும். அது எப்போ வரைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்லாப், ஒரு லிமிட் அப்படி எதுவும்? ஒரு லிமிட் இப்போதைக்கு நம்ம பிச் பண்ண முடியாது. ஒருவேளை இப்போ நம்ம ட்ரம்ப்பும் இந்த யூரோப்பியன் யூனியனும் இவங்க இப்போ எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு தான். நீங்கள் ஒரு அமிக்கபிளான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிசி ஸ்டாண்டு எடுத்து உங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் எங்ககிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கிற டாலரும் யூரோவும் நாங்கள் வந்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு அதை தடுத்து நிறுத்துவாங்க. ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா டாலரையும் யூரோவையும் பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கான சீலிங் சொல்ல முடியாது.